அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருந்துட்டு ஒரு முக்கியமான எக்ஸாம் பேஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. அதாவது இந்த ESR ஆக்டிவ் ஸ்பீசியஸ், ESR இன்ஆக்டிவ் ஸ்பீசியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ESR ஆக்டிவ் ஸ்பீசியஸ்னால் அங்கே வந்துட்டு மாலிகுல்ஸுக்கு இல்லைன்னா ஆட்டம்ஸுக்கு அங்கே வந்து இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆக்டிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த ஸ்பீசியஸில் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னாச்சுன்னா அதை வந்துட்டு இந்த EPR இன்ஆக்டிவ் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் 4 எக்ஸாம்பிள் இருக்குது. NO, I2, I2 மைனஸ், Cu2+. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்துட்டு EPR இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றது மூணுமே எப்படி இருக்கும்? ESR ஆக்டிவாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றையாக செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த நைட்ரிக் ஆக்சைடு NO தானே. நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு 15 இருக்கும். அதாவது நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8, டோட்டலாக 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அந்த 15 எலக்ட்ரான்ஸை நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் போட்டோம்னா என்ன ஆகுது பாருங்கள். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, கடைசியாக 1, 15. அப்போ இதில் ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குதா. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலே அது வந்துட்டு EPR ஆக்டிவாக தான் இருக்கும். அப்போ இதில் இந்த 5 ஸ்டார் 2pxல ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது வந்துட்டு EPR ஆக்டிவ். 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இன் 5 ஸ்டார் ஆர்பிட்டல். அப்போ இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது ஆக்டிவ். சரி, இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள், அயோடின் மாலிகுல் I2. அப்போ I2க்கு இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அயோடின் ஒரு ஐக்கு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே I2 தானே. அப்போ 7 + 7 டோட்டலாக 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இந்த 14 எலக்ட்ரான்ஸை நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்ம போட்டோம்னா என்ன வருது பாருங்கள். அப்போ 14 இங்கே 15 இருக்குதா. அப்போ இந்த ஒன்றை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான். எல்லா இதுலேயுமே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு 2 தான் இருக்கும். இங்கே வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இருக்காது. அப்போ ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு இன் II கோவலன்ட் பாண்ட். இங்கே வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த EPR தான் இன்ஆக்டிவ். அப்போ இதில் ஆப்ஷன் என்ன, இந்த I2. அப்போ I2 மைனஸ். அப்போ I2 மைனஸ்னால் என்ன, இங்கே வந்து 14 எலக்ட்ரான்ஸ் பார்த்துட்டோம். 14 எலக்ட்ரான்ஸ் கூட ஒரே ஒரு எலக்ட்ரான் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், 15 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இப்போ இங்கேயும் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 15 எலக்ட்ரான்ஸ் தானே இருந்தது. அப்போ இந்த I2 மைனஸ்க்கும் 15 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ கடைசியாக ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அதனால் இந்த I2 மைனஸும் இந்த EPR ஆக்டிவ் தான். பாருங்கள், இந்த I2 மைனஸில் அயோடின் மாலிகுல் ஆனையான் இருக்குது. அப்போ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குது. டோட்டலாக 15 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை, 15 எலக்ட்ரான்ஸ் வரும்போது ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அன்பேர்டு பேராமேக்னெட்டிக் EPR ஆக்டிவ். அடுத்த ஆப்ஷன் என்ன இருந்தது, இந்த Cu2+ இருந்தது. அப்போ காப்பருடைய அட்டாமிக் நம்பர் 29. அப்போ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. இப்போ Cu2+ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 3d9 வந்துடும். இப்போ 9 வரதுனால ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இதில் இருக்கும் பாருங்கள். அப்போ 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இன் தி d ஆர்பிட்டல். இப்போ காப்பரில் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா 1 2 3 4. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. இதில் பாருங்கள் ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குதா. அப்போ ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலே இது எப்படி தான் இருக்கும், இந்த ESR ஆக்டிவாக தான் இருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, இந்த I2 தான் பார்த்தீங்கன்னா EPR இன்ஆக்டிவ். EPR இன்ஆக்டிவ். இதில் பாருங்கள், இந்த NOவில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருந்தது. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இன் தி 5 ஸ்டார் ஆர்பிட்டல். அதே போல் அடுத்தது பாருங்கள், இந்த I2வில் பாருங்கள் 0 அன்பேர்டு எலக்ட்ரான். இங்கே வந்து EPR இன்ஆக்டிவ், எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர் ஆயிடுச்சு. I2 மைனஸில் ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ EPR ஆக்டிவ். அப்போ இந்த ஆன்டிபாண்டிங்கில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த Cu2+ பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் ஒன்று இருக்கும், EPR ஆக்டிவ். அதாவது 3d9 இருக்கும், 3d9ல் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டாச்சுன்னா இந்த ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே போல் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.